வணக்கம். வெல்கம் டு த நியூ இந்தியா ஆஃப் நரேந்திர தாமோதர் தாஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களின் புதிய இந்தியாவில் உங்களை நான் அன்புடன் வருகிறேன். இந்த புதிய இந்தியாவுடைய அர்த்தத்தை புரிந்து கொள். உங்களுடைய பெயர் அக்பர், அலி, சர்பராஸ், இக்பால், அஹமத், எந்த பெயராக இருந்தாலும் நீங்க ஒரு தீவிரம், நீங்க தேச துரோகி, நீங்க தேச விரோதி, டுக்ரே டுக்ரே கேங் உடைய மெம்பர். உங்களுடைய இடம் இது கிடையாது, பாகிஸ்தானிற்கு சென்று. இதுதான் இந்த புதிய இந்தியாவில் உங்களை நம்ப வைக்கக்கூடிய வேலையை, புரிய வைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க. இஸ்லாமியர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய தன்மானம், அவர்களுடைய உரிமை, அதிகாரத்தை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணிற்காக, இந்த நாட்டிற்காக அவர்கள் சிந்திய வேர்வை, அவர்கள் சிந்திய ரத்தம், இந்துக்கள் எந்த அளவில் செய்திருக்கிறார்களோ அதற்கும் மேல இவர்கள் புரிந்து. सारे जहां से अच्छा हिंदोसिता हमारा, हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता. பாடலை எழுதிய நபர் முகமது இக்பால், ஒரு இஸ்லாமிய. ஆனால் இது போன்ற ரைட் விங்கர்ஸ்கள், இது போன்ற கொள்கை கொண்ட நபர்கள் புரோபகண்டா வழியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை, ஒரு விஷத்தை மட்டும் தான் கத்தக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இவர்களை இந்துவாகவோ இந்தியர்களாகவோ உங்களால் பார்க்க முடியுமா என்று தொடக்கத்திலிருந்தே இந்த நபருடைய படத்தை நீங்க பார்த்துக் கொண்டு, ஒரு பக்கம் நான் இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் எழுதி, இன்னொரு பக்கம் இந்த நபருடைய முகத்தை, இந்த நபரை அடையாளம் கண்டு கொள்ளும். டாக்டர் துஷார் மெஹ்தா, டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய குருகிராம் என்கிற ஒரு மகாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகான் டாக்டர். இவருடைய கற்பனை கதைகள், இவருடைய கற்பனையில் என்னெல்லாம் சிந்தித்தாரோ அதை ஒரு கதையாக எழுதி சோசியல் மீடியா பக்கத்தில் போஸ்ட் செய்தார். இந்த போஸ்டை படித்த உடனேயே அதற்கு பின்பு நடந்த விஷயங்களை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இவரை தூ என்று துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து பயந்து இந்த நபர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தை டிலீட் செய்து எங்கேயோ காணாமல் ஓடி ஒதுங்கி. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புதிய இந்தியாவுடைய யோத்தா, வீரர். இந்த நபரை பற்றி நான் நிச்சயமாக உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு எந்த விதத்தில் இந்த புதிய இந்தியாவில் ஹேட் ஸ்பீச் பரப்பப்படுகிறது, அந்த பொய் வார்த்தைகளை எப்படி மீடியா ஆம்பிளிஃபை செய்கிறது, அந்த நபர் கூறியது உண்மையா பொய்யா என்று கூட இன்வெஸ்டிகேஷன் செய்யாமல் அதை அப்படியே கோதி மீடியா அதை ஆம்பிளிஃபை செய்வதையும் நம்பி வாட்ஸ்அப் வழியாக அதற்கான ரியாக்ஷனை கொடுக்கக்கூடிய பல அங்கிள் ஆண்டி, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியுடைய அங்கிள் ஆண்டிஸ் இந்த வேலையை பார்க்கிறார். இந்த நபருடைய பெயர் டாக்டர் துஷார் மெஹ்தா. இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் எனக்கு கையில் துஷார் மெஹ்தா ஒரு பப்ளிக் ஃபிகர். இவரை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 1,94,000 நபர்கள் இவரை ஃபாலோ செய்கிறார். இந்த நபர் தன்னை ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எஜுகேட்டர், ஸ்பீக்கர், ஃபவுண்டர், என்தூசியாசிஸ்ட் வித் பிளெண்ட் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் தன்னை அடையாளம். இந்த நபருடைய பல வீடியோஸ், போட்டோஸ் இதெல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்கு. அதாவது சோசியல் மீடியாவில் பிரபலமாவதற்கு எதை வேணாலும் எழுதிவிடலாம், எப்படி வேணாலும் எழுதிவிடலாம். அதை ரொம்ப சுலபமாக அதற்கு மைலேஜ் கிடைக்கணும்னு நீங்க பார்க்கிறீர்கள்னா இஸ்லாமியர்களுடைய பெயரை மட்டும் நீங்க பயன்படுத்தினால் ஹீரோவாக. அதை நம்பி இந்த நபர் இந்த கதையை சோதித்து, ஆனால் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த நபர் ஓடி ஒளிந்து அது என்ன எழுதினார்? ஓகே, ரிஷி பாக்ரி, இவர் ஒரு ரைட் விங்கர். இவரும் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் இவர் போட்டதையே ரீட்வீட்டும் செய்திருக்கிறார். திஸ் இஸ் outrageous and unacceptable. This must be thoroughly investigated. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ கொடூரமான செயல் நடந்திருக்கிறது. இதை ஆழமாக இன்வெஸ்டிகேட் செய்யும். அதற்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அதை நான் எடுத்துக்காட்டுவேன். துஷார் மெஹ்தா சோடித்த அந்த கதை. Something strange and shocking happened today. ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னதான் நடந்தது. I was at Delhi Airport T3 while ago at security.
ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு நான் டெல்லியில இருக்கக்கூடிய T3 ஏர்போர்ட்டில் இருந்தேன். I had put my Apple Watch in the tray for security. என்னுடைய லேப்டாப், பொருட்கள், பேக் இதெல்லாம் சேர்த்து என்னுடைய விலை உயர்ந்த ஆப்பிள் வாட்சையும் அந்த ட்ரேவில் வைத்தேன். A moment I crossed the security, I started putting my things back into my laptop bag. I could feel that something is missing and I realized that I don't have my watch. என்னுடைய பேக்ல என்னுடைய லேப்டாப், ஐபேட், பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கா இருக்கு. என்னன்னு திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது, என் கையில் இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த ஆப்பிள் வாட்சை காணோம். எவ்வளோ பெரிய திருட்டு நீங்க பாருங்க. I asked CISF guy standing there. He asked me to look again in my bag and pocket it. அங்க அருகே நின்ற ஒரு CISF ஆபீசர், அவரிடம் நான் கேட்டேன், என்னுடைய இந்த மாதிரி வாட்ச் காணல. அவர் சரி சரியா பாருங்க, நீங்க மறந்துருக்கீங்க, என்னுடைய பேக்கை செக் பண்ணி பாருங்க, பாக்கெட்ல, which I had already done. I turned around curiously and saw someone looking back at me while walking away. I didn't care about what CISF guy was about to do or say started walking for what that. திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு சிஎஸ்எஃப் ஆபீசர் என்னை கூர்ந்து பார்த்து, என்னை பார்க்க மட்டுமல்ல அப்படியே பின்னாடி நழுவ. கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த இடத்துல ஒரு டைட்டன் வாட்ச் கடை இருந்தது, ஹீலியோஸ் வாட்ச். அந்த இடத்திற்கு அந்த நபர் போகும்போது நானுமே சந்தேகப்பட்டு பின்னாடி அங்க போய், நீதான் என்னுடைய வாட்ச் எடுத்து கன்ஃபரன்ஸ் செய்யும் போது அந்த நபர் வாக்குவாதத்தில், அதே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய இந்த இன்னொரு நபர், அவரும் அந்த நபருக்கு சப்போர்ட்ல வந்து, ஆனால் நான் விடலையே. அப்படியே தள்ளுமுள்ளு ஆகி அந்த சிஎஸ்எஃப் போலீஸ் ஆபீசர் பையில, பேண்ட் பையில கையை போட்டு பார்த்தா என்னுடைய வாட்ச் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க என்னை விடல. வாக்குவாதம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் உடனடியா நான் ஹையர் அதிகாரிகளுக்கு நான் போன் செய்தேன், இந்த மாதிரி உங்களுடைய ஆபீசர். அப்போ அந்த 2 நபர்களுமே சாரி எல்லாம் கேட்டு, சார் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல அந்த ஹீலியோஸ் கடையில இருக்கக்கூடிய நபர், அந்த வாட்ச் கடையில வேலை பார்த்த நபர், அந்த நபருடைய பேர் ஷோஹே, ஒரு இஸ்லாமியர். இந்த வாட்சை திருடின நபர் சிஐஎஸ்எஃப் ஆபீசர் போலீஸ், அவருடைய பேர் முகமது சாக்கிர். 2 பேருமே இஸ்லாமியர். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது 2 பேருமே கூட்டாளிகள். இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கட்டும்னு நான் நம்பி அது எழுதுறேன். இதை டேக் பண்ணியிருக்காரு சிஐஎஸ்எஃப் மற்றும் சிஐஎஸ்எஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி. இது 25ஆம் தேதி நடந்த சம்பவம். சரி, இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி மீது சிஐஎஸ்எஃப் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 2 இஸ்லாமியர்களுடைய பேர் வந்துருச்சு, சாகேப் அண்ட் ஷோஹே. உடனடியாக ஆப் இந்தியா போன்ற நியூஸ் சேனல்கள், வெப்சைட் போர்ட்டல்ஸ் இதை பற்றி எழுத தொடங்கின. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் இஸ்லாமியர்களை பாருங்கள், இவர்கள் ஏர்போர்ட்டை கூட விட்டு வைக்கவில்லை, அங்கேயும் பொருட்களை திருட ஆரம்பிச்சிருக்காங்கிற ஒரு விஷயம். இது எல்லாம் நடக்கும்போது அதே நாள் ஜனவரி 25ஆம் தேதி ஒரு 4:52 ஏபிஎஸ் சிஐஎஸ், அதாவது சிஐஎஸ்எஃப் நேரடியாக இந்த நபருக்கு ஒரு பதிலை, டியர் பேசஞ்சர், we request you to share the PNR and contact number via DM for us to look into. உங்களுடைய பேர், உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர், உங்களுடைய போன் நம்பர், இந்த 3யுமே எங்களுக்கு உடனடியாக எழுதி அனுப்புங்க. நாங்கள் இந்த விஷயத்தை ரொம்பவே சீரியஸாக எடுத்து இதற்கான விசாரணை நடத்தி உங்களுக்கு பதில் கொடுப்போம். இங்கே மட்டும் நிற்கவில்லை, ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் இந்த நபருக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அதே டியர் டாக்டர் துஷார், we sincerely regret the inconvenience caused. The theft of your Apple Watch and the subsequent events are being taken very seriously. We assure you that we will take this matter up strongly with all relevant parties, including CISF and the consequences. Sir, நாங்க ரொம்பவே வருத்தப்படுகிறோம் உங்களுடைய ஆப்பிள் வாட்ச் திருடு போனதற்காக. இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கொள்கிறோம். சிஎஸ்எஃப் அதிகாரியாக இருக்கட்டும் அல்ல மற்ற நபர்களாக இருக்கட்டும், நாங்கள் யாராக இருந்தாலும் இதை நாங்கள் விடப்போவதல்ல.
உங்களுக்காக ஒரு தீர விசாரித்து இதற்கான பதிலை கூடிய சீக்கிரம் கொடுக்கும். Please be assured that the safety and security of our passengers are our top priority. நீங்க நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பொருட்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய டாப் priority லிஸ்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். We will investigate this incident thoroughly and take necessary action to prevent such incident in future. Thank you for bringing this to our attention. இதை நாங்க தீர விசாரித்து இதற்கான ஆக்ஷனை எடுத்து உங்களுக்கு அதற்கான தகவலை கொடுக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த விஷயத்தை எங்களிடம் பகிர்ந்ததற்காக மிக்க நன்றி. நீங்க தைரியம். சரி, இது 25ஆம் தேதி நடந்த விஷயம். இதற்கப்புறம் துஷார் மேத்தா எந்த விதமான பதில் எல்லாம் வைரல் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த கோதி மீடியா சேனல் எல்லாம் எழுத ஜனவரி 26ஆம் தேதி அதுக்குள்ள சிஎஸ்எஃப், ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அதிகாரிகள் எல்லாருமே கூப்பிட்டு விசாரிச்சு அதற்கான விசாரணை ரிப்போர்ட்டிற்கு பின்பு இந்த நபருடைய பொய்யான கதையை, இந்த நபருடைய முகத்தரையை எப்படி கிழித்தார்கள் அதை நீங்க 26ஆம் தேதி இதே துஷார் மேத்தாவிற்கு இதே எக்ஸ் பக்கம் வழியாக ஒரு பதில் கொடுத்தது. சிஐஎஸ்எஃப் வழியாக, டியர் பேசஞ்சர், PAX-னா பேசஞ்சர். டியர் பேசஞ்சர், the review of CCTV has contradicted the sequence of event as narrated. நீங்க எப்படியெல்லாம் அந்த கதையை கூறுகிறீர்களோ அதற்கு எதிராக இருக்கிறது அங்க நடந்த விஷயம். என்ன நடந்தது? ஆஃப்டர் செக்யூரிட்டி செக், யூ were seen wearing your watch and heading for boarding gate without interaction with any CISF person. நீங்க அந்த செக்யூரிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி கேமராவில் நாங்களே பார்த்தோம். நீங்க அந்த வாட்சை எடுத்து தன்னுடைய கையில நீங்களே கட்டுறீங்க. அந்த வாட்சை கட்டினதுக்கு அப்புறம் எந்த அதிகாரிக்கும் நீங்க பேசல, எந்த அதிகாரியுமே உங்கள்கிட்ட பேசல. நீங்க அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து நேரடியாக உங்களுடைய போர்டிங்காக, உங்களுடைய பயணத்திற்காக விமானத்தை நோக்கி நீங்க நடந்து போனீங்க. அங்கேயும் எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை. The boarding was completely smooth and hassle free. உங்களுடைய போர்டிங் ரொம்பவே ஹாசல் ஃப்ரீயாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறது. நீங்க யாருக்கையுமே பேசல. நீங்க கதையாக என்னெல்லாம் எழுதியிருக்கிறீங்களோ, பக்கம் பக்கமாக என்னெல்லாம் சோடு சென்றிருக்கிறீர்களோ அங்க எதுவுமே posting of such unsubstantiated messages creates unnecessary apprehensions in the minds of passenger, hence avoid. இது அடுத்த மெசேஜ். இது போன்ற கட்டுக்கதைகளை, இது போன்ற கற்பனை கதைகளை நீங்க எழுதுவதால் எங்களுடைய பேசஞ்சர்ஸ், இங்க வரக்கூடிய நபர்கள், அவர்கள் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அதனால் இது போன்ற தவறான பொய்களை இது சிஎஸ் கொடுத்தார். அடுத்தபடியாக டெல்லி ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களும் இந்த நபருக்கு ஒரு மெசேஜ். We wish to clarify that no suspicious activity was observed and the finding confirms that the allegations were unsubstantial. அதாவது நாங்க தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம், இங்க நீங்க கூறியபடி எதுவுமே நடக்கவில்லை. நீங்க ஒரு பொய்யை, ஒரு கட்டுக்கதையை தான் எழுதியிருக்கிறீர்கள். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்க எழுதியிருக்கீங்க. Please be assured that ensuring security of passengers is our highest priority. We are here to provide any additional assistance you may require. எங்களுக்கு பேசஞ்சர்ஸ்களுடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி முக்கியம். இதற்கும் மேல உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவை என்றால் நீங்க எழுதலாம். அதற்கான பதிலும் இப்போ இந்த பதிலை பார்த்த உடனே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கொந்தளித்து விட்டார்கள். எப்படி எங்களுடைய சகோதரர்களான இஸ்லாமியர்களுடைய பெயரை எடுத்து அவர்களை எப்படி வேணாலும் நீ பேசி ஓடிடுவேன், அவர்களை திருடர் என்கிற பட்டத்தை கூறி, ஒரு கட்டுக்கதையை கூறி இந்த நபரை சும்மா விடலாமா என்று அவர்கள் கொந்தளித்து இந்த நபரை லெப்ட் ரைட் சென்டர் வறுத்தெடுக்க தொடங்கி, எந்த ஆப் இந்தியா, எந்த கோதி மீடியா இந்த நபருக்கு சப்போர்ட் செய்து பேசியதோ 25ஆம் தேதி அவர்களும் பிளேட்டை மாற்றிருக்கிறார். அதாவது ஓஹோ, இங்க பாரு, இந்த நபர் பொய் பேசியிருக்கிறார்,
இந்த விஷயத்திற்கான தெளிவான விளக்கத்தை ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் கொடுத்துவிட்டது, சிஐஎஸ்எஃப். தன் பக்கம் வரக்கூடிய அந்த விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த திருடரான துஷார் மெஹ்தா, சோ கால் டாக்டர் துஷார் மெஹ்தா, தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் அக்கௌண்டை டிலீட் செய்து தப்பித்து ஓடி. இப்போ நீங்க பாருங்க, எவ்வளவு சுலபமாக இருக்கு. 2 இஸ்லாமியர்களுடைய பேரை எது வேணாலும் எழுதி, அது மைலேஜ், அவருக்கான அந்த ஃபாலோவர்ஸை ஏற்றுவதற்காக எது வேணாலும் செய்யலாம். இந்த நபர் இதற்கு மேல பிளைட்ல ஏறலாம், இவருக்கு தண்டனை கிடைக்கணுமா கிடைக்கும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்த நபரை ஏன் பேன் செய்யக்கூடாது? அந்த பர்டிகுலர் விமானம் ஏன் இந்த நபரை பேன் செய்யக்கூடாது? வாழ்க்கை முழுவதும் இந்த நபர் ட்ரெயின்ல போகட்டும், பஸ்ல போகட்டும், கார்ல போகட்டும், சைக்கிள்ல போகட்டும். இந்த நபருடைய ஒரு போட்டோ எனக்கு ரொம்பவே வேடிக்கையான. இவரை முகேஷ் அம்பானி இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே போட்டு, முகேஷ் அம்பானி அவருடைய மகனின் திருமணத்திற்காக இவருக்கு அழைப்பை கொடுத்தாராம். அதற்கு அதே விமான நிலையாக இவர் போயிருக்கிறார். அதையும் போட்டு, இப்ப முகேஷ் அம்பானிக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியல. அதுவும் உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. அதுவும் ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம். அப்படி இருந்தால் குஜராத் லாபி, குஜராத்ல இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் எப்படி இந்த நபருக்கு இந்த இடத்தை கொடுத்தது, எப்படி இந்த நபருக்கு இந்த தைரியம் வந்தது? ஒரு சொவரியன் அத்தாரிட்டி, சிஐஎஸ்எஃப் போன்ற ஒரு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு அங்கம், உங்களுடைய என்னுடைய பாதுகாப்பிற்காக இரவு பகலாக உழைக்கக்கூடிய இந்த படை, அவர்களை பற்றி, அவர்கள் மீது திருடர் என்கிற பட்டத்தை எப்படி இந்த நபர் சொல்லும்? எப்படி இந்த நபர் இதுவரை கைதாகாமல் இருக்கு? எப்படி இந்த நபரை பற்றின எந்த விதமான ஆக்ஷனும் யாருமே இருக்கு? எக்ஸ் பக்கத்தை டிலீட் செய்து விட்டார், ஆனால் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறார், வெப்சைட்ல இருக்கிறார், இவருக்குன்னு பல இடங்களில் இவருடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கிறது. எப்படி இந்த நபரை இதுவரை எந்த விதமான சம்மனும் கொடுக்காமல், எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இந்த நபரை விட்டு வைத்திருக்கிறீர்கள்? இதே வேளையை ஒரு இஸ்லாமியர், இங்க இருக்கக்கூடிய அந்த பேர் முகமது, அக்பர், இஸ்லாம், அலி, ஜஃபர், இது போன்ற நபர்கள் செய்திருந்தால் ஒட்டுமொத்த கோதி மீடியா எந்த அளவில் தாண்டவம் ஆடி இருப்பார்கள். இந்த நாடு வெறும் இந்துக்களுக்கான நாடு. அலி, முகமது, ஜுபேர், இது போன்ற நபர்கள் தீவிரவாதியும். இவர்கள் இந்த நாட்டின் குடும்பம். இந்த நாடு இவர்களுக்கானது. இவர்களுடைய பாட்டன், முப்பாட்டன் அனைவருமே இந்த நாட்டிற்காக உழைத்தனர். இவர்கள் பாகிஸ்தான் செல்ல, இவர்கள் இங்குதான் இருப்பார், இப்படிதான் இருப்பார். உங்களால் முடிந்ததை பார்க்க நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.